ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் நறுமுகை. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சத்தான சுவை மிகுந்த தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணிக்காய் தோசை. இதுக்கு மஞ்சள் பூசணிக்காயை நான் ஒரு துருவியில் நல்லா துருவி 2 கப்பு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை நான் காட்டுற கப்பால் 2 கப்பு எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச பச்சரிசி, மஞ்சள் பூசணிக்காய் துருவியது, காரத்துக்கு தகுந்த மிளகா வத்தல். நான் இங்கே 3லேருந்து 4 வத்தல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 3லேருந்து 4 தேங்காய் சில்லையும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவின மஞ்சள் பூசணிக்காய், மிளகா வத்தல், சீரகம் மற்றும் தேங்காய் இதை முதல்ல எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்தா போதுமானது. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பச்சரிசி மாவையும் பூசணிக்காய் கலவையோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு இப்போது புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கல்லை நம்ம சூடாக்கினோடனே டைரெக்டாகவே இதை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவை நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இது அடையாவோ தோசையாவோ நம்ம ஊற்றி சாப்பிடலாம். இது ரொம்ப சுவை மிகுந்ததாகவும் இருக்கும். இப்போ மஞ்சள் பூசணிக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை சட்னி, சாம்பார் அல்லது பொடியோடு சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.